திமுகவும் காங்கிரசும் வெளியிட்டு இருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு. அதுல முக்கியமான சில வாக்குறுதியை மட்டும் நான் சொல்றேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகள்ல 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்ட உயர்த்த சட்ட திருத்தம், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித் தொகை 2 மடங்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்ப நடவடிக்கை, ஜிஎஸ்டி சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது, பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு, விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம். இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. அதே போல திமுகவினுடைய வாக்குறுதிகள்ல சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். திருவெரும்புதூர் முதல் கரைப்பேட்டை வரை 6 வழிச்சாலையாக்கும் பணி விரைந்து முடிக்கப்படும். அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு காஞ்சிபுரம் வழியாக செல்லும் ரயில் பாதை 2 வழி பாதையாக மாற்றப்படும். செங்கல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு மருந்து உற்பத்தி வளாகத்தை மேம்படுத்தி உற்பத்தி தொடங்க உரிய நடவடிக்கை. இதோடு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி, மக்களை சுரண்டுகிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஏழைகளிடமிருந்து 21,000 கோடி ரூபாய்க்கு மேல் பறித்த அவல நிலையை போக்க அபராதம் விதிக்கக்கூடிய முறை நீக்கப்படும். இப்படி நம்ம வாக்குறுதிகளையும் சாதனைகளையும் மக்கள் மன்றத்தில் முன் வச்சு ஆதரவு கேட்கிறோம், வாக்கு கேட்கிறோம். ஆனா மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எல்லா கூட்டங்களையும் மிக மலிவான பிரிவினைவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சாதி மதம் உணவுன்னு மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம்னு தான் மோடி அவருடைய மூளை சதா சர்வகாலமும் சிந்திக்குது. இப்படி மக்களை பிளவுபடுத்த சிந்திக்கிறதுல 1% மக்களுக்கு நல்லது செய்ய